இந்த பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அது கூட கார்னும் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது வெந்து இறக்கிறதுக்கு ஒரு 6 மினிட்ஸ் முன்னாடி இந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, சோயாவாடி, அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த குட்டி சைஸ் சோயாவாடி அதில் போட்டுக்கிட்டேன். எல்லாம் உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக அப்படி வெந்து தண்ணியை வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் பூண்டு ஒரு 2 பல் அதை வந்து நல்லா தட்டிட்டு அதை பட்டரில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், சாதாரண பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான் எடுத்தேன். அதை ஃபைனாக சாப் பண்ணி அதில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சோய் சாஸ், கொஞ்சம் மேயனீஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்ல இதை நம்ம வெந்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, சோயாவாடி, அதுக்கப்புறமா இந்த கார்ன், க்ரீன் பீஸ் எல்லாம் வெந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்தேன். உப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரவுண்டு பெப்பர் பவுடர் அதில் போட்டேங்க. கடைசியில் இதை இறக்கினதுக்கப்புறமா இது இப்படி தான் வந்திருக்கு. நான் சும்மா எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணினேன். பட் ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இது வந்து நமக்கு வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறேன். செஞ்சு பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது அந்த சோய் சாஸு. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சைனீஸ் ஸ்டைல் பாஸ்தா அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம சோய் சாஸு மேயோலாம் போட்டு தான் செஞ்சுருக்குறோம். உண்மையிலே எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. பட் இது என்னோடய ஓன் உதார் ரெசிபி தான். எனக்கு இது நான் எங்கேயும் பார்த்ததில்லை. பட் ஐ ஜஸ்ட் கேவ் இட் அ ட்ரை அண்ட் இட் கேம் அவுட் வெரி வெல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது கூட ஃபைனலாக ஒரே ஒரு டச் மட்டும் இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். பார்மேசன் சீஸ் கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இதை இதில் வந்து நம்ம கொஞ்சம் லிபரலாக பார்மேசன் சீஸ் வந்து நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாங்க. பார்மேசன் சீஸ் இஸ் த பெஸ்ட் சீஸ் as far as I know ஃபார் டாப்பிங், சீசனிங். அதுக்கெல்லாம் வந்து பார்மேசன் சீஸ் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக, அவ்வளோ யம்மியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. பசங்களுக்கு யோசிக்கவே வேண்டாம்.